ஓம் சாய்ராம். என தருமை பிள்ளையே, நீ நினைத்தது ஒன்று, ஆனால் நினைத்தபடி நடப்பது இறைவனோட அருள்தானே. சில நேரங்களில் நடக்காததும் கூட இறைவனோட அருள்தான். எல்லாம் அவன் செயல்னு நீ நினைக்கும்போது இதுவும் அவனோட செயல்னு ஏன் உணர மறுக்கிற? இதை உணர்ந்தாலே இறைவனிடத்துல நீ என்னைக்கும் கோபப்பட மாட்ட. இதை உணர்ந்து கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வந்துட்டா உன்னோட வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும். உன்னோட சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் மனசு தளராத. உன்னோட புண்ணிய கணக்கு சரியாக இருந்தா, யாரோ ஒருவராக இருந்தால் கூட இறைவன் அவர்கள் மூலமாக நிச்சயம் உனக்கு வந்து ஓடி உதவுவார். என்னோட செயல்லையும் என்னோட தாமதத்திலையும் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் உனக்கு எப்பவுமே பெஸ்ட்டாக தான் தருவேங்கிறதுல நீ நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை அடுத்தவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணுமே தவிர அடுத்தவங்க திருத்தி பார்க்குற அளவுக்கு நாம் நடந்துக்கவே கூடாது அப்படின்னு நீ உன் மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். வாழ்க்கையில் விழுந்தவங்களை தூக்கி விடுற மனசு யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில் விழுந்திருந்த போதும் தன்னை தூக்கி விட ஆள் இல்லாமல் கடவுள் மட்டுமே துணையாக வச்சு தானே எழுந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பானையை நிரப்பி தண்ணீரை குடிக்கும் அந்த காக்கைக்கு தான் தெரியும் அது பேராசை இல்லை, தனக்கு ஏற்பட்ட தாகம்னு. அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையில் நீ பெரும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படலை. ஆனால் போதிய பணம், போதிய உணவு, போதிய தானியம் இது எதுவுமே இல்லாத போதும் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற உன்னோட இந்த மனசுக்காகத்தான், இந்த நல்ல மனசுக்காகத்தான் நான் உன்னையே சுற்றிக்கிட்டு இருக்கேன். உன்னை மாதிரி மனசு உள்ளவங்க இந்த போலி உலகத்தில் சிலராக தான் இருப்பாங்க. தனக்கு போக மிஞ்சியது தான் தானம்னு நினைக்கிறாங்க. நீ யாருக்கு உதவணும்னு நான் ஏற்கனவே உனக்கிட்ட அறிவுறுத்தி இருக்கேன். தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் சிறப்பாக வச்சுக்கிறது எப்படின்னு யோசி. அந்த காக்கையை போல தன்னம்பிக்கையோடு உழைச்சு தனக்கு வேண்டியதை சிறுக சிறுக சேமித்து கடன்களை அடைக்கிற வழியை மட்டும் தேடு. நான் உனக்கு இனி புது புது வாய்ப்புகளை காட்டுவேன். அதையெல்லாம் பயன்படுத்தி கடினமாக உழைச்சு மேலே முன்னேறி வா. தேவை மட்டும் இல்லைன்னா மனுஷங்க ஒருத்தர்கிட்ட பேசவே மாட்டாங்க. எல்லார் இடத்துலையும் பேசு, பழகு, ஆனால் யாரையும் நம்பாத. ஏன்னா நீ நம்புகிற அளவுக்கு யாரும் இங்கு உத்தமர்களும் இல்லை. உலக விவகாரத்துலலாம் சிக்கிக்கொள்ள விரும்பாத. அந்த எண்ணத்தை கைவிட்டு என் நாமத்தை மட்டும் எப்பவுமே ஸ்மரணை செஞ்சிட்ரு. இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னோட மனசு குளிரும்படி ஒரு சந்தோஷமான செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.